அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? ஆன்சர் பி, ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் மொத்தம் 54 நாடுகள் உள்ளன. அதேபோல குறைவான அல்லது நாடுகளே இல்லாத கண்டம் அண்டார்டிகா. பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது? ஆன்சர் சி, வெள்ளி. ஏனென்றால் வெள்ளி கிரகம் பூமிக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகம். எனவேதான் பூமியில் இருந்து பார்க்கும்போது வெள்ளி கிரகம் பிரகாசமாக தெரிகிறது. பூமிக்கும் வெள்ளி கிரகத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 38 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அதேபோல பூமியில் இருந்து மிக அதிக தூரம் உள்ள கிரகம் நெப்டியூன். பூமிக்கும் நெப்டியூன் கிரகத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 4.3 பில்லியன் கிலோமீட்டர்ஸ். வெள்ளி கிரகத்திற்கு என உள்ள சிறப்பு என்னவென்றால், இந்த ஒரு கிரகம் மட்டும்தான் கடிகார முள் சுற்றும் திசையில் சுற்றிக்கொண்டே சூரியனை சுற்றுகிறது. இந்தியாவில் முதலாக இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது? ஆன்சர் டி, ஜாம்ஷெட்பூர். ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு பெரிய நகரம் ஆகும். ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் ஸ்டீல் சிட்டி என அழைக்கப்படுகிறது. இந்த ஜார்க்கண்ட் மாநிலமானது பீகார் மாநிலத்தில் இருந்து கடந்த 2000ஆம் ஆண்டு பிரிந்த பொது மாநிலமாகும். கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் சி, பிளேஸ் பாஸ்கல். பிளேஸ் பாஸ்கல் ஒரு பிரெஞ்சு கணிதவியலாளர், தத்துவவாதி மற்றும் இயற்பியலாளர் ஆவார். 1642ஆம் ஆண்டு வரி வசூலிப்பதில் தந்தைக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கில் ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டரை உருவாக்கினார். 1645ஆம் ஆண்டு தனது கணக்கிடும் இயந்திரத்தை விவரிக்கும் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார். பூச்சி இனங்களில் அறிவு மிக்கது எது? ஆன்சர் பி, எறும்பு. ஒரு சில எறும்பு இனங்கள் மனிதர்களைப் போல விவசாயம் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவை. இவைகள் ஒரு வகையான பூஞ்சையை தனது புற்றுக்குள் உணவிற்காக வளர்க்கின்றன. குறிப்பாக பூச்சி இனங்கள் 3 ஜோடி அல்லது 6 கால்கள் கொண்டவை. இதில் சிலந்தியானது பூச்சி இனத்தினை சேராது. ஏனென்றால் சிலந்திகள் 8 கால்களை கொண்டுள்ளன. சிலந்திகள் கணுக்காலி இனத்தை சேர்ந்த அராக்னிடா வகுப்பை சேர்ந்த ஒரு உயிரினமாகும். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? ஆன்சர் சி, சீனா. இந்தியா 2வது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு. அமெரிக்கா 3வது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு. வடகொரியா 4வது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு. ரஷ்யா 5வது பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு. மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் எது? ஆன்சர் பி, ராப்லேசியா. சுமத்ரா, மலேசியா, போர்னியோ போன்ற பகுதிகளில் உள்ள மழைக்காடுகளில் இந்த பூ பூக்கிறது. 1 மீட்டர் வரை விட்டம் கொண்டிருக்கும் மற்றும் 11 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம். pH மதிப்பு 7 ஐ விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல். ஆன்சர் பி, காரத்தன்மையுடையது. pH அளவுகோல் ஒரு பொருள் எவ்வளவு அமிலத்தன்மை கொண்டது
அல்லது காரத்தன்மை கொண்டது என்பதை அளவிடுகிறது. pH அளவுகோல் 0 முதல் 14 வரை இருக்கும். அளவீடுகள் 7 pH ஐ அடிப்படையாக கொண்டவை. இது தூய நீரைப் போல நடுநிலையானது. 7க்கு கீழே உள்ள pH அமிலத்தன்மை கொண்டது. 7 ஐ விட அதிகமான pH காரத்தன்மை கொண்டது. சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் ஆன்சர் சி 8 நிமிடங்கள் 20 வினாடிகள். சூரியன் பூமியிலிருந்து சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒளி வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இந்த வேகத்தில் கூட சூரிய கதிர்கள் பூமியை அடைய 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகும், அல்லது 500 வினாடிகள் ஆகிறது. இந்திய தர நிர்ணய நிறுவனம் ISI என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் பி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த ISI நிறுவனம் இந்தியாவில் 1947ஆம் ஆண்டு உற்பத்தி பொருட்களின் தரத்தினை நிர்ணயிக்க உருவாக்கப்பட்டது. பின்பு 1986ஆம் ஆண்டு BIS என்று பெயர் மாற்றப்பட்டது. BIS ஏப்ரல் 1, 1987 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த BIS என்பதன் விரிவாக்கம் The Bureau of Indian Standards. இந்த BIS 2016ஆம் ஆண்டின் சட்டத்துடன் புதுப்பிக்கப்பட்டது. BIS இன் தலைமையகம் புது தில்லியில் உள்ளது. பிராந்திய அலுவலகங்கள் கொல்கத்தா, சென்னை, மும்பை, சண்டிகர் மற்றும் டெல்லியில் உள்ளன.